பையா படம் ஓகே ரைட். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஹிட் அப்போ. பையா, அயன் அந்த வரிசையில வந்துட்டு இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த காலத்து படம்லாம் பயங்கர அது கமர்ஷியலா சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா எடுக்குறாங்க. ஆனா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அன்பே சிவம் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழம்மா சொன்னாங்க. அன்பே சிவம் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் மட்டும் கை தூக்குனேன். யாருமே கை தூக்கல. எனக்கு நம்ம மட்டும் அன்பே சிவம் பார்த்துருக்க உடனே அடுத்த கேள்வி. அந்த அன்பே சிவம் பாட்டு யார் யார் சிவம் இருக்கும்ல, அது கேட்கும்போது ஒரு நாள் தூக்கம் வந்துச்சு நிம்மதியா. சரினா அந்த MP3 பிளேயரை போட்டு அதை கேட்டுட்டே இருக்கும்போது ஏன் இந்த படத்தை நம்ம திரும்பி ஃபுல்லா தான் பார்த்தா என்ன அப்படிங்கும்போது படத்தை அப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கும்போது இயக்குனர் சுந்தர் சீன் சோவியத் யூனியன் தோத்துருச்சு, அப்ப கம்யூனிசம் தோத்துருச்சு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். தாஜ்மஹால் இடிஞ்சிச்சுன்னா நீங்க லவ் பண்றதை விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி. பியூர் யங்ஸ்டரா ஒரு காம்ரேடா இருக்கும்போது ஆனா ஒரு வெறி இருக்கும், எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கறது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அடிபட்டு இதாகி ஒரு தெளிவு வந்து மெச்சூர்டா அந்த கோவத்தை ஹேண்டில் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் சிவமா இருக்கும். எல்லாருமே அந்த அன்பரசா இருந்திருப்போம். நானுமே அந்த ஒரு டைம்ல இன்னும் இது கூட இருக்காது அப்படின்னா அந்த ஒரு ஏ பொலிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, எனக்கு அரசியலுக்குள்ளலாம் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை, நான் ஏ பொலிட்டிக்கல், எனக்கு எந்த அரசியல் சார்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுடைய ஒரு ப்ராப்பர் உருவம் தான் அந்த ஏ அரசு அப்படின்ற கேரக்டர். ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்குல்ல, ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வர கேரக்டர்ஸ் எல்லாமே அவரை நல்லான்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வர்ற எல்லாருமே அவர் சிவம்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்தும் போதே மிஸ்டர் சிவம் அப்படின்னு அறிமுகப்படுத்துவார். அதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லான்னு தான் இருந்தாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா அங்க அவர் கடவுள் ஆயிட்டாரு. அப்படியே இங்க பார்த்தா உமாரியாஸ் வந்து இவங்களை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கேட்கிற அந்த கேள்விலாம், இப்போ நான் உன் கூட சேர்ந்து நான் ஆம்பளை தனமா நான் சுத்திட்டு இருந்ததுனால என் மேல உனக்கு அது பெருசா ஈர்ப்பு இல்லை, ஆனா அவ வந்து பெண்மையா நடந்துக்கிறதுனால அவ மேல ஈர்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. சந்தான பாரதி வந்து வெட்ட வரும்போது சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போகும்போது எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு தம்பி, உங்களுக்கு எப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னோடனே எனக்கும் சாமி நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எந்த சாமி அப்படின்னோடனே நான் அப்படி கை காட்டுவாரு. நானா தம்பி, நான் சாமிலாம் இல்லை தம்பி அப்படின்னோட அப்பெல்லாம் நாத்திகம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடி டச் அதுல இருக்கும். கடைசியில உங்க பொழப்ப கேட்க மாட்டேன், பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது வெட்ட வர்றது இவரு, சந்தான பாரதி வெட்ட வர்றாரு, ஆனா பொழைச்சு போங்கன்னு சொல்றது அவரு சொல்லுவாரு. லாஸ்ட் டைம் நாயகன் படத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாகவே என்னென்னா எனக்கு இந்த கமல் படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே சந்தோஷம் உங்களுக்கும் இருக்கும் தெரியும். ஸோ நாயகன் முடிச்சதுக்கப்புறம் என்ன படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு ஆப்வியஸான சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்பே சிவம் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம அன்பே சிவம் பற்றி தான் பேச போகிறோம். யூஸ்வலாக கேட்குற நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஷூட் ஆரம்பிக்கிற முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீ என்ன ஆரம்பிக்க போகிற, இந்த படத்தை முதல்ல எப்போ பார்த்த அப்படின்னு ஆரம்பிக்க போகிற அப்படின்றதுனால அந்த கேள்வி கேட்காம வேற கேள்வி போவேன்னு நினைப்பீங்க. இல்லை, அந்த கேள்வி தான் கேட்க போகிறேன். எப்போ ஃபஸ்ட்டு அன்பே சிவம் பார்த்தீங்க? அன்பே சிவம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் தியேட்டர்ல பார்க்கல. அந்த அதுக்கப்புறமா அப்போலாம் தியேட்டர்ல பார்த்தனால நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா 6 வயசு 5 வயசு இருந்திருப்போம். அந்த ரெண்டல் சிடி வாங்கி பார்ப்போம்ல, அந்த மாதிரி ரெண்டல் சிடில வாங்கி பார்க்கறது தான். ஒரு நாளைக்கு 20 ரூபா 25 ரூபா வாடகை அந்த மாதிரி இருக்கும். அப்படிதான் அன்பே சிவம் அப்பெல்லாம் புது படம் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அந்த ரெண்டல் இதுல தான் வாங்கி வீட்டில் பார்க்குற அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அப்படியே அன்பே சிவம் அதில் தான் பார்த்தேன். எனக்கு அன்பே சிவம் வந்துட்டு அதில் படங்களை தாண்டி எனக்கு அதில் ஒரு தியேட்டர் சீக்வன்ஸில் அந்த அனகொண்டா வந்து விழுங்குற மாதிரியான ஒரு சீன் வரும். அதுக்காகவே கியூரியஸாக அந்த படத்தை வந்து திரும்பி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணல. அப்போது ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால அப்படிதான் அன்பே சிவம் வந்து எனக்கு பழக்கம். நான் ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தேன்னா ஒரு 7th படிக்கும், 7th or 8th அந்த டைமில் தான் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, இந்த படம் சூப்பர் படம்டா, ஒன்றா வந்து தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போட்டு விட்டேன். ஒன்றுமே புரியல எனக்கு. இது காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் காமெடி வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்த்தேன். ஏன்னா அந்த டைம்லாம் எனக்கு ஒர்க் ஆன ஒரே விஷயம் அது காமெடி தான். நான் ஒருவேளை காமெடி படம் தான் போல அப்படின்னு நினச்சி நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். பார்த்து முடிக்கவும் செஞ்சுட்டேன். படம் எனக்கு பெருசாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அடுத்து ஒரு 1 or 2 months கழிச்சு எங்கள் கிளாஸில் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வருது, படங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த டைமில் அந்த பையா திரைப்படம்லாம் சொல்ல, பையா படம் அந்த டைம் பீரியட். அதாவது நீங்கள் 7th 8th, நான் 7th 8th படிக்கும்போது அன்பே சிவம்னு புரிஞ்சிட போகுது. இல்லை நான் 7th 8th படிக்கும்போது அன்பே சிவம் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். அப்போ தான் பையா படம் ரிலீஸ் ஆகிட்டு அந்த டைமில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் தமிழம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, பையா படம் ஓகே ரைட். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஹிட் அப்போ. பையா, அயன் அந்த வரிசையில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த காலத்து படம்லாம் பயங்கர அது கமர்ஷியலாக சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக எடுக்கிறாங்க. ஆனால் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அன்பே சிவம் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழம்மா சொன்னாங்க. யாருமே பார்த்ததில்ல அன்பே சிவம் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் மட்டும் கை தூக்குனேன். யாருமே கை தூக்கல. எனக்கு நம்ம மட்டும் அன்பே சிவம் பார்த்துருக்க உடனே அடுத்த கேள்வி,
அன்பே சிவன் என்ன பார்த்த, என்ன இப்ப உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு, காமெடி நல்லா இருந்தது அப்படின்னு. உனக்கு இப்போ அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னன்னா, இப்போ உனக்கு அதோட அருமை உனக்கு தெரியாது, இன்னும் ஒரு 2 வருஷம் இல்ல ஒரு 3 வருஷம் கழிச்சு நீ பாரு, அப்போ இன்னும் வேற மாதிரி புரியும், இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பாரு, உனக்கு அது உண்மையான ஆழம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது மறுபடியும் அன்பே சிவம் ரீவாட்ச் பண்றேன். அப்போதான் எனக்கு ஓகே இது உண்மையாவே ஒரு மாசான படம் தான் அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் அது தெரியுது. என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவம் வந்து அன்பே சிவம் வந்து ஒரு ப்ராப்பர் காமெடி படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது போக போக அது செம்ம. என்னன்னா அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து கமல் சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சட்டைரிக்கல் மூவியாக தான் நிறையா நடிச்சிட்டு இருந்தாரு. பட் இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரை முழுக்க இருக்கிற ஒரு படமாக நம்ம அப்போலாம் கன்வே பண்ணிக்க முடியாதுல்ல. 11th படிக்கும்போது ஒரு ரீவிசிட் வந்துட்டு அப்போ தான் அந்த 9th 10th தான் வந்து பாடல்கள் அதிகமாக கேட்குற ஒரு பீரியடாக இருந்துச்சு. பாடல்கள்னா பழைய பாடல்களா இருக்கும், யுவன் சங்கர் ராஜாவா இருக்கும். அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த அன்பே சிவம் பாட்டு யார் யார் சிவம் இருக்கும்ல, அது கேட்கும்போது ஒரு நாள் தூக்கம் வந்துச்சு நிம்மதியா. சரினா அந்த MP3 பிளேயரை போட்டு அதை கேட்டுட்டே இருக்கும்போது ஏன் இந்த படத்தை நம்ம திரும்பி ஃபுல்லா தான் பார்த்தா என்ன அப்படிங்கும்போது படத்தை அப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கும்போது இயக்குனர் சுந்தர் சீன் இருந்துச்சு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு நமக்கு. அந்த இன்னது இயக்குனர் சுந்தர் சியா அப்படிங்கிற மாதிரி அந்த 11th பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா கலகலப்பு வந்த டைம். ஓஹோ இவருக்குள்ள இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் கிரியேட் ஆச்சு. அது இன்னும் கியூரியாசிட்டியை வந்து அதிகமா டெவலப் பண்ணுச்சு. எனக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த படத்துல அந்த டிராவல்னு ஒண்ணு இருக்கும்ல, பொதுவா ஒரு செட்டுக்குள்ளேயும் நிறைய செட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு படம் வந்து ஒரு டிராவல் லாக் மாதிரி போனாலே வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஒரு மோட்டார் சைக்கிள் டைரிஸ் மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து அது கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா அதில் பேசப்பட்ட அந்த குளோபலைசேஷன் ப்ளஸ் அந்த பாலிடிக்ஸ் கம்யூனிசம் பற்றின ஒரு இது. அப்போ அந்த நம்ம அந்த ஸ்டார்ட் ஆஃப் எரா அந்த அரசியல்லாம் இது பண்ணும்போது நம்மளை ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு லெஃப்ட் விங் இதாக தான் இருக்கும். அதுலேயும் வந்து கம்யூனிசம் தான் நம்மளை வந்து மோஸ்ட் ஆஃப் ஈர்க்கும். அப்படி இருக்கும்போது அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், தோத்த இதுதானே இது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்போ ஒரு இன்னொரு விஷயம் சொல்லுவார், கம்யூனிசம்ங்கிறது ஒரு ஃபீலிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவார்ல. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு அப்போ கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. கால் மார்க்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபீலிங் நிறைய பேருக்கு வந்துருச்சு. கால் மார்க்ஸ் அந்த ஒரு இதை சிஸ்டமாக கொண்டு வந்தார் அப்படின்ற அதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக் தான். என்னன்னா சோவியத் யூனியன் தோத்துருச்சு, அப்போ கம்யூனிசம் தோத்துருச்சு தானே அர்த்தம் அப்படின்னும் போது ஒரு வார்த்தை சொன்னார், தாஜ்மஹால் இடிஞ்சிச்சுன்னா நீங்க லவ் பண்றதை விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி. அது ஒரு அருமையான படத்துல டைலாக்ஸ் வந்து பெரிய ஸ்ட்ரென்த் இருந்ததுக்கு. மதன் கார்ட்டூன்ஸ் மதனும் இவரும் கமலும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேயும் இதுவும் 2 பேரும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. டைலாக்ஸ் எல்லாமே இந்த படத்துல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் டைலாக்ஸாக தான் இருக்கும். எனக்கு இல்லை இன்னொரு ஒரு பர்டிகுலர் சீன் வரும். என்னன்னா நம்ம பால சரஸ்வதி இருப்பாங்க, அந்த கேரக்டர் வந்து அப்போதான் அந்த 20,000 உங்க பெயிண்டிங் வந்து 20,000க்கு வியாபாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை என்ன 18,000 தான் இருக்கு, மிச்சம் 2,000 கேட்கும்போது நான் தான் வித்து கொடுத்தேன், 10% கமிஷன் கூட எனக்கு அப்படின்னாங்க. வியாபாரி படம் காட்டுறா பாத்தியா அப்படின்ற மாதிரி. அந்த அது வந்து ஒரு இயல்பா நம்ம கடந்து போனாலும் ஆனா அதுக்குள்ளேயும் இது இருக்குது. இதுவும் ஒரு கம்யூனிஸ்டோடைய ஒரு கேள்வியா தான் இருக்கு. என்னுடைய பெயிண்டிங்கை வித்து என்னோட பெயிண்டிங் தானே போயிருக்கு, என்னோட உழைப்பு தானே, நீ என்ன 2,000 நடுவில் நீ என்ன நடுவில் மாதிரியான ஒரு இதா இருக்கும். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் வேற இன்னொரு அந்த ஹோல் இதுலயே எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ரீவாட்ச் பண்ணது அப்படின்னா அது வந்து அந்த நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்லி பாட்டு இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பா என்னன்னா அந்த பொலிட்டிக்கலா நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஒரு அந்த டீன்ஸ் ஒரு மிட் டீன்ஸ் வரும்போது அந்த பொலிட்டிக்கலா நம்ம சில விஷயங்கள் நம்ம இது பண்ண ஆரம்பிப்போம், கன்சியூம் பண்ணும்போது என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு இது வந்து இந்த நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்லி பாட்டு. ஒரு ஜாலியான ஒரு படம். ஆக்சுவலாக அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செம காமெடியா இருக்கும். பரவாயில்ல என்ன கதை சொல்லிக்கிட்டே போவாங்க, ஏதோ கதை சொல்றாங்க, ஆனா கதை சொல்றது நமக்கு அது என்ன கதை ஏது கதைலாம் தெரியாது, ஆனா கதை சொல்றாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்ட்டு. அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய டிராவல் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன காமெடியா போயிட்டு இருக்கும். 2 என்ன சொல்றது ஒரு காதலன் வந்து ஒரு காதலிட்ட போய் பேசுறா, நீ வந்து இந்த சம்பளம் கூட உனக்கு கிடைக்க மாட்டேங்குது, போயிட்டு சம்பளத்தை நடக்கிற பிரச்சனை அது எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் கொண்டு வரும்போது அவனுக்கு காதலில் வர்ற ஒரு பிரச்சனை. அந்த காதல் வரும்போது எதனால முதலாளி வந்து நமக்கு சம்பளம் கொடுக்க மறுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது குளோபலைசேஷன் அரசியல் வரும். அந்த குளோபலைசேஷனை நம்ம எப்படி எதிர்த்து கேள்வி கேட்கலான்னு போது ஒரு போராட்டம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அதுவே ஒரு தனி எபிசோடா இருக்கும். நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்லி அந்த பாட்டு ஒரு தனி கதையை கொண்டு போகும். அதுவுமே செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட் தான் எனக்கு.
உங்களுக்கு அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்குமா? இல்ல மாதவன் பிளஸ் அந்த கமலஹாசன் போர்ஷன்ஸ் வந்து, அதாவது அந்த ஒரிசா அங்க இருந்தெல்லாம் வருவாங்கல்ல, அந்த டிராவல் வந்து உங்களுக்கு எப்படி? எனக்கு டிராவல் தான். எனக்கு எப்பவும் அந்த கரண்ட் போர்ஷன்ஸ், ஏன்னா அது ரொம்ப ஒரு சட்டிலா, ரொம்ப ஒரு சூதிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி லைக் என்ன சொல்றது, ரியாலிட்டி அப்படின்றது வந்து நமக்கு அந்த ஃபிளாஷ்பேக் தான் ஆக்சுவல் ரியாலிட்டியா இருக்கும். பட் ஆனா என்னன்னா ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். நமக்கு என்னன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இவர் வந்து நல்ல சிவமுக்கும் சாரி நல்லாவுக்கும் மிஸ்டர் சிவத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மிஸ்டர் சிவம் வந்து ரொம்ப காமா இருப்பாரு, நல்லா அப்படி கிடையாது, எத்தா இருந்தாலும் அதிரடியா இருப்பாரு. அந்த அந்த அதிரடி இருக்குல்ல, அந்த ஃபிளாஷ்பேக்ல உள்ள அதிரடியும் எனக்கு இதுல இருக்கிற காம்னஸ் தான் அதுல ஒரு டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். அதான் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு பியூர் யங்ஸ்டரா ஒரு காம்ரேடா இருக்கும்போது ஆனா ஒரு வெறி இருக்கும், எல்லாத்தையும் எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேட்கறது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அடிபட்டு இதாகி ஒரு தெளிவு வந்து மெச்சூர்டா அந்த கோவத்தை ஹேண்டில் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் சிவமா இருக்கும். நீங்க இன்னொன்னு அவர் ஒரு ஏத்திஸ்ட்ங்கிறதுனால அந்த சிவம்ங்கிறத வந்து பெருசா அதை இது பண்ணி மாட்டாரு, இங்க நல்லானே இது பண்ணிட்டு இருப்பாரு. அதே போல அங்க மாதவன் பார்த்தோம்னா அரசு அப்படின்னு ஒரு விஷயத்த அது சொல்லுவாரு. ஏன்னா எனக்கு அன்பு பிடிக்காதுங்க அப்படின்னு. அன்பு எதுக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அவருடைய கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே மாதிரி இப்ப நிறைய பசங்களுக்கும் அது செட் ஆகும்னு தோணுது. எல்லாருமே அந்த அன்பரசா இருந்திருப்போம் நினைக்கிறேன். நானுமே அந்த ஒரு டைம்ல இன்னும் இது கூட இருக்காது அப்படி, ஏன்னா அந்த ஒரு பொலிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, எனக்கு அரசியலுக்குள்ளலாம் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை, நான் பொலிட்டிக்கல், எனக்கு எந்த அரசியல் சார்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுடைய ஒரு ப்ராப்பர் உருவம் தான் அந்த அரசு அப்படின்ற கேரக்டர். அதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்யூனிஸ்டுக்கு வந்துட்டு, அதாவது விடுதலை படம் வந்துட்டு இப்போ எவ்வளவு பெரிய ப்ரொபகண்டா பண்ணுச்சோ, பட் இந்த படம் வந்து அது ப்ரொபகண்டா பண்ணலனாலும் ஒரு சினிமாவா வந்து கம்யூனிஸ்டத்தோட நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் அன்பே சிவம் வந்து பேசியிருக்கோம். ஏன்னா பேர்ல அன்பே சிவம்னு இருந்தாலும் அது பேசப்பட்டது வந்து அன்பே சிகப்புன்னு தான். அன்பே சிகப்பு இதெல்லாம் எங்க இருந்தே எடுக்கிற நீ ஃப்ளோலதான். இன்னொன்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல இந்த படத்தை வந்து ஒரு காமெடி மூவியா தான் நான் பார்த்தேன். நானும் ஃபர்ஸ்ட் காமெடி மூவியா தான் இதை வந்து கன்சீவ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் போக போக இது ஒரு பொலிட்டிக்கல் மூவியா கன்சீவ் பண்ணேன். அப்புறம் போக போக பார்த்தா ரொம்ப பிலாசபிக்கலா நான் இதை வந்து அணுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு எனக்கு ஒரு 7.5 சனி போகுதுப்பா, என்னால முடியல, நான் எவ்வளவு பண்ணாலும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நான் முயற்சி பண்றேன் பட் எதுவுமே கிடைக்கல அப்படின்லாம் இருக்கும்போது, இங்க ஒருத்தர் வந்து அவரோட லைஃபே வந்து ரொம்ப சோகமா இருக்கும். லவ் பண்ண ஒரு பொண்ணை இழந்திருப்பாரு. ஆனாலும் அவர் வந்து இன்னொருத்தவங்களுக்காக போராடி இருப்பார். இங்க இன்னொருத்தன் பார்த்தா பார்ஷா இருப்பான், அவ்வளோ காசு சம்பாதிச்சிருப்பான், இதுல ரொம்ப பெரிய ஒரு ஆட் டைரக்டராகவும் இருப்பான். இப்படிலாம் இருக்கிற மனுஷன் அவனால எதையுமே ஏத்துக்கவும் முடியாது, எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் எல்லாமே இங்க அந்த பிலாசபிக்கல் டச், அந்த ஒரு 800 உயிர் வந்து மதிக்கப்படும் போதோ இல்ல இன்னொருத்தவங்களை நம்ம மதிக்கப்படும் போதோ அதுக்கு நம்ம தர ஒரு இது இருக்குல்ல, அன்பரசுங்கிறவன் வந்துட்டு ஒரு இதா பார்த்தோம்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு எலைட் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு ஆளு, எதையுமே ஏத்துக்கொள்ள முடியாம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ரூம் போகணும், அங்க மழைனால யாருக்குமே ரூமே கிடைக்காம இருக்கு, நான் தங்குனா இங்கதான் தங்குவேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், புத்தி இருக்கும். தென் ஒவ்வொரு விஷயமும் ஒருத்தங்களை பார்த்தோன்னே ஒரு பெர்ஸ்பெக்ஷனுக்குள்ள போறது, அதாவது எவன் நல்லவன் கெட்டவங்கிறதுக்கு எல்லாம் வந்து பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுறது. அதுல ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் ஒரு சீன் இருக்கும். என்ன அப்படின்னா, காசு கொடுத்தா கூட இங்க எதுவுமே நடக்காது, தட் இஸ் இந்தியா ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ இங்க யாரு நல்ல சிவம் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இந்த காசு கொடுத்தா எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் தட் வில் பி இந்தியா ஃபார் யூ அப்படின்ற மாதிரி. நீங்க பண்றதுதான் தப்பு, இதுல நீங்க காசு கொடுத்தா எல்லாத்தையும் நடந்துரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, அந்த மென்டாலிட்டி தான் தப்பு அப்படின்ற மாதிரி அசால்ட் அடி போற போக்கில் அடிச்சுட்டு போயிருப்பாரு. இது ஆக்சுவலி இவங்க நல்லா பெயிண்ட் பண்ணுவாரு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட நாசா கிட்ட கூட்டு போறாங்க. அவங்களுக்கும் ஒரு இது இருந்துட்டு தான் இருக்கும், இவன் என்ன பண்ண போறாங்கிற மாதிரி. அப்ப அவர் ஃபுல்லா அந்த பாட்டெல்லாம் போயிட்டு இருக்கும், என்னடா ரொமான்டிக்கா சாங்ஸ் போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட், என்னடா இது ஒரு மாதிரி இங்க அந்த அந்த கங்கை நதி ஓடுற இடத்துக்கிட்ட பார்த்தா ஒரு சுத்தியலு ஒரு கருக்கருவா, அப்புறம் அவங்களுடைய அந்த 910 அந்த நீர்வீழ்ச்சியில வர மாதிரி அதை நிஜம்லயே பெயிண்ட் பண்ணது வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் மதன் தான் பெயிண்ட் பண்ணாராம். டாலியோட அந்த ஒரு பெயிண்டர் டாலியோட வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன்ல தான் இது பண்ணிருக்காங்க. நான் தான் நினைச்சேன், ஐயோ என்ன மனுஷன், அதாவது அந்த படத்துல சரியானது. அதான் இப்படி ஒரு அப்டிராக்ட் கொண்டு வரலாம்னு ஓகே, பட் நான் இன்னொரு பெரிய ஆள்கிட்ட அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை கொண்டு வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி இத்தனோண்டு சீன் தான் அதை வேற மாதிரி கூட கொண்டு போகலாம். அது என்னவோ நார்மலா எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம சால்வடோ டாலியோட அவரோட அந்த ஒரு பெயிண்டிங்கை வந்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நான் கொண்டு வரேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் அது பெரிய விஷயம் தான், நானும் பர்டிகுலரா பாக்குறது. அண்ட் இன்னொரு கம்மிங் பேக் டு இந்த
நேம் கேம் அதுல நான் வரேன். என்னன்னா படத்தோட ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்குல்ல, ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வர கேரக்டர்ஸ் எல்லாமே அவரை நல்லான்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வர்ற எல்லாருமே அவர் சிவம்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்தும் போதே மிஸ்டர் சிவம் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துவார். அதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லான்னு தான் இருந்தாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா அங்க அவர் கடவுள் ஆயிட்டாரு. ஏன்னா நானே ஒரு கடவுள் அப்படின்னு மாதிரி எனக்கு எதாவது அப்படி எனக்கு இந்த ஒரு இது அவங்க தெரிஞ்ச அவங்க எனக்கு தெரியல, எனக்கு நான் பர்டிகுலர் அப்படி நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னா இல்ல அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒரு இதுல இருப்பார். அந்த அங்க பாத்துக்கிற நர்சஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்து இவருக்கு ஒரு கடவுளா தெரிவாங்க. சோ ஒரு உதவி பண்ணும் போதும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணும் போது வந்துட்டு ஒரு நல்ல அவங்கதான் கடவுள்னு அவர் புரிய வர, அன்புதான் கடவுள் அப்படின்னு அவருக்கு புரிய வருது. கடவுளே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ஒரு இதுல இருக்கும்போது, ஆனா கடவுள் வந்து எப்படி சொல்றது, காட் இஸ் லவ்ங்கறது போய் லவ் இஸ் காட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருவாரு அவரு. அப்படி வரும்போது அப்ப நானும் கடவுள் தானே அவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுலதான் ஒரு மிஸ்டர் சிவம் ஆயிட்டாங்க. எனக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதா இருந்துச்சு. அண்ட் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுமா, எனக்கு இன்னொரு பர்டிகுலரான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அரசு அப்படின்ற கேரக்டர் வந்து எப்பவுமே நான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவர் வந்து பொது உடைமையா இருப்பாரு. இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அந்த பிளட் குரூப் இருக்குல்ல, O பாசிட்டிவ் அண்ட் AB நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது அவர் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறாரு, ஸோ அதனால அது பாசிட்டிவ் குரூப் ஆகும். இவர் நெகட்டிவாவே இருக்கிறாரு, அதனால அரசு வந்து AB நெகட்டிவ் அப்படின்ற பிளட் குரூப் சொல்றாரு. எனக்கு அது எப்படி புரிஞ்சுது அப்படின்னா, O பிளட் குரூப் பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலாவே என்னன்னா எல்லாருக்குமே நம்ம கொடுத்துடலாம். அந்த O பிளட் குரூப் வந்து எல்லாருக்குமே நம்ம டொனேட் பண்ண முடியும். ஆனா AB நெகட்டிவ் அப்படின்றது ரொம்ப பெக்குலியர், ரொம்ப குட்டி, அந்த எக்ஸ்க்ளூசிவா என்னன்னா அந்த AB கேட்டகரிக்கு மட்டும் தான் வரும். ஸோ எனக்கு இதுவும் அப்படி தெரியும், அந்த அவர் வந்து பொது உடைமை, அந்த O பிளட் குரூப்ன்றது பொது உடைமை, யாருனாலும் அதை டொனேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த பிளட் குரூப்ல ஒரு சின்ன கேம் ஆடி இருப்பாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம். அந்த படத்துல என்ன மாதிரியான, அதாவது ஒரு லவ் செட் ஆஃப் மூவியா பார்த்தாலும் அது ஒரு லவ் ஜானர் இதுல போயிட்டு இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிபேட்டு, அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா அது அப்படியே அது ஒரு ட்ராக் போகும். அப்படியே இங்கே பார்த்தா உமாரியாஸ் வந்து இவங்களை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கேட்குற அந்த கேள்விலாம், இப்போ நான் உன் கூட சேர்ந்து நான் ஆம்பளை தனமா நான் சுத்திட்டு இருந்ததுனால என் மேல உனக்கு அது பெருசா ஈர்ப்பு இல்ல, ஆனா அவ வந்து பெண்மையா நடந்துக்கிறதுனால அவ மேல ஈர்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. நான் இந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கீங்க, இந்த உமாரியாஸோட கேரக்டர் சொன்னீங்கல்ல, எனக்கு இது வந்து என்னன்னா அவள் அப்படித்தான் ஒரு படம் முன்னாடி வந்துச்சு. அப்போ வந்து அதுல மஞ்சுன்ற ஒரு கேரக்டர் இருக்கும், அதுலயும் கமல் தான் நடிச்சிருப்பாரு. ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரு என்னதான் ஒரு போராளியா இருப்பார் அவரு, நல்லசிவம் அப்படின்றவர் வந்து ஒரு போராளியா இருப்பாருங்க. ஆனா அவர் கூட இருக்கிற அவர் ஏற்கிற துணை வந்து ரொம்ப ஒரு பெண்மையா, ரொம்ப இன்னசென்ட்டா, எதுவும் பெருசா இல்லாம வெகுளியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிள் அவர் எதிர்பார்க்கிறாரோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். இதுல வந்து அந்த உமாரியாஸ் கேரக்டர் வந்து என்னன்னா பயங்கரமா கோபப்படும். உனக்கு இந்த மாதிரி நானும் சொப்புவாய் பார்த்துட்டு நான் சொப்புவாய் வச்சுட்டு நானும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், நல்லா 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 அப்படின்னு வந்திருந்தா மட்டும் உனக்கு பிடிச்சிருக்குமா, அப்படி பண்ணா உனக்கு பிடிச்சிருக்கும் போல, நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போல்டா இருந்ததுனால உனக்கு பிடிக்காம போயிடுச்சா என்னைய அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வச்சிருப்பாங்க. இது அவள் அப்படித்தான் படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும். என்னன்னா அதுல வந்து இவர் ஒரு பயங்கரமான டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர், ஒரு ஃபெமினிஸ்ட். யாரு, நம்ம கமல்ஹாசன் கேரக்டர். அவர் கேரக்டர் நேம் எனக்கு டக்கு ஞாபகம் இல்ல. கமல்ஹாசன் வந்து ஒரு பயங்கரமான ஃபெமினிஸ்ட். அதுல ஃபெமினிஸ்ட் ஆனோடனே யூஸ்வலாவே என்ன, மஞ்சுன்ற கேரக்டர் வந்து கமல்ஹாசன் மேல வந்து ஒரு அன்பு வந்துடும். ஓகே ரைட், நம்ம காதல் வர ஆரம்பிச்சோம். சரி, அவங்க வந்து லவ் சொல்லும்போது பார்த்தோன்னா இவரு கமல்ஹாசன் வந்து இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு சின்ன கார் பயணம் இருக்கும். கார் பயணத்துல கமல்ஹாசன் ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க, அந்த மஞ்சு கேரக்டர் ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க. 2 பேருக்கு மத்தியில கமல்ஹாசனோட ஒய்ஃப் உட்காந்துருப்பாங்க. அப்போ என்னன்னா அந்த மஞ்சு வந்து கமல்ஹாசனோட ஒய்ஃப்ட பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு இந்த ஃபெமினிசம் பத்திய உங்களோட கருத்து என்ன, சம்திங் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோக்ரஸிவான சில விஷயங்களை பத்தி கேட்பாங்க. அதுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படின்னா என்ன, இல்லை அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, அப்படிலாம் எதுவும் தெரியாது அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க என்னதான் உங்களுக்கு போராளித்தனம் பண்ணாலும் சரி, நீங்க என்னதான் ஃபெமினிசம் பேசினாலும் சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு சப்மிசிவா நீங்க சொல்லி கேட்கிற ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஃபெமினிசம் பேசுற ஒரு ஆணோடைய ஆதிக்க மனப்பான்மையை அந்த இதுல சுட்டி காட்டுவாங்க. அவள் அப்படித்தான்ல அதே ஒரு சீன் வந்து எனக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்டிகுலரா தெரியும். இந்த உமாரியாஸோட அந்த ஹோல் கன்ஃபரன்டேஷன் சீன்ல அது சரியான சீனானா பயங்கரமா இருக்கும். எனக்கு அடுத்து வந்துட்டு சிவம் கூட இருக்கிற அந்த சங்கரன், அதாவது லைக் எல்லாமே இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த அன்பே சிவம்னு வந்துருச்சு. ஸோ சிவம் ஓரியன்டாவே, சிவன் ஓரியன்டாவே எல்லாமே அந்த இது நேம்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறது. ஈவன் மகாநதியில அப்படிதானே நதியோட பேர்களா ஒருத்தங்களை வைக்கிறது, கேரக்டருக்கும் அந்த மாதிரியான ஒரு குறியீடுகள் வைக்கிறது. நான் அந்த நாயை பார்க்கும்போது எனக்கு அதுதான் வந்து
அந்த பஸ்ல வந்துட்டு ஆக்சிடென்ட் விபத்துக்கு காரணமா நினைச்சு மக்கள் எல்லாருமே அதை அடிச்சு கொல்லறதுக்கு போவாங்க. அது ஓடி போய் இருந்ததுன்னு பார்த்தா கடைசியில அங்கதான் வந்து இவர் விழுந்திருப்பாரு. அப்பதான் இவரை வந்து காப்பாத்துவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் கடவுள். அதுதான் வந்து விபத்தை ஏற்படுத்துனுச்சு அந்த இது எல்லாத்துக்குமே. பட் ஆனா கடைசியில இன்னொரு தடவை அவருக்கு ஒரு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்ததும் அந்த நாய் தான் இருக்கும். பிளஸ் அதுக்கு என்னன்னா அதுக்கு ஒரு டயலாக் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு ஒரு சீன் ஒரு இன்ட்ரோ வச்சிருப்பாங்கல்ல, எங்க என்ன பண்றாரு அப்படின்னு ஏதோ அந்த மாதிரி கேட்கும் போது அதுதான்ப்பா இங்க கிடக்கும் அது ஒரு பொது உடம்பப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நானும் அப்படிதான் அப்படிம்பாருல அவரு. அவங்க அப்படியே மூஞ்சே மாறிடும் அவங்களுக்கு. நானும் அதே மாதிரி. அது ஆனா சரியான ஒரு சீன். அந்த சங்கு சீன் வரும்போது இன்னும் ஞாபகம் வருது. ஆனா அந்த ஒரு பிளட் டொனேட் பண்ணும்போது ஒரு பையன் டொனேட் பண்ணுவாங்க. அவன் கடைசி சிபிஆர் கொடுத்துருப்பாங்க. கடைசி அந்த பையனோட சாகுற டைம் அது. அப்போ வந்து என்னன்னா நல்ல சிவமும் அன்பரசும் என்னன்னா ஒரு கடையில போயிட்டு உங்களுக்கு பையன் இருக்கிறான் அப்படின்னா, என் பையன் இருக்கிறான், பேர் என்ன சங்கு. ஓகே, சங்குக்கு என்ன வேணும், ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும், நான் உங்க பையனுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் வாங்குவார். அந்த பால் வாங்கி அன்பரசு வந்து ஒரு கையில் வச்சிருப்பாரு. அந்த பால் கையில் வச்சுட்டு இருப்பாரு. அந்த பையன் வந்து இறந்துருவான். இவர் வந்து இறந்தோடனே கையில் அந்த வச்ச பால் வந்து வேகமாக தூக்கி போடுவார். அந்த பால் வந்து என்னன்னா குளோப் மாதிரி இருக்கும். எனக்கு என்னன்னா ஒருவேளை அந்த போங்கடா நீங்களும் குளோபலைசேஷனும் எனக்கு அப்பதான் அந்த ஹோல் அந்த உலகத்தோட மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எமோஷன்ஸ் வந்து முதல் முறையில அவர் ஃபீல் பண்ண. அதுதான் அவரோட டேர்னிங் பாயிண்ட். இந்த கதை வந்து அதுதான் கரெக்ட். அவர் கடவுளான தருணம் அதுதான். இது வந்து அந்த கதையோட ஒட்டுமொத்த கருவும் அந்த ஒரு சீன்ல தான் இருக்கு. அது வரைக்கும் அன்பரசு வந்து ஒரு பயங்கரமான அதாலா இருப்பான். அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல நான் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டேன். என்ன இப்படி எல்லாம் முடியுமா, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அழுது முடிச்சதுக்கு அப்புறம் என்னது இந்த மாதிரி இருக்கும்போது தான் கடவுள்ன்ற ஒருத்தர் இருக்காரா இல்லையானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆன்சர் சொல்லுவாரு. டக்குன்னு இருக்காரான்னு சொல்லிட்டு இப்படி திரும்ப பார்த்தா இவரு யாரு நல்ல சிவம் உட்காந்துட்டு இருப்பாரு. இல்ல நான் உங்களை மாதிரி கிடையாது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு போது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யாரு சொன்னா. அங்க அந்த இதுதான் அந்த ஒரு சீன் புரியறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. எனக்கு கடவுள் எதுக்கு இவரை கடவுள்ன்றாரு. ஏன்னா நான் அப்போ 6th 7th படிக்கும்போது நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நமக்கு கடவுள்னா இவர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு போதனையில இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து நமக்கு ஒரு படிப்பினை கொடுத்துட்டே இருப்பாங்க. விபூதி வைக்கணும், குங்குமம் வைக்கணும், எல்லாமே ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, செஞ்சிருப்போம். நம்மளா அது பண்ணிருப்போமான்னு கேட்டா தெரியாது. நமக்கு அது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து அதை சூஸ் பண்ண வரும்போதுதான் வந்துட்டு நம்ம என்ன வேணா மதத்தையும் நம்ம சார்ந்து இது பண்ணலாம், இல்ல எந்த கடவுள் நமக்கு பிடிக்குதோ அதை கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸ். கடவுள் பிடிக்கலன்னா கும்பிடாம இருக்கவும் அது அந்த ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கே நமக்கு ஒரு பக்குவம் தேவைப்பட்டுச்சு. மேபி லைக் எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டயலாக் இருக்குல்ல, நீங்க தான் கடவுள் அப்படின்னு காட்டும் போது இவர் எதுக்கு அவரை கடவுள்ன்றாரு அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் புரியறதுக்கு எனக்கு 7வது படிக்கும்போது புரியல. மறுபடியும் அந்த 11th 12th ரீவாட்ச் பண்ண தெரியுமா, அப்பதான் ஓகே இப்போ புரியுது அப்படின்ட்டு. அப்பதான் அந்த டைட்டில் அப்ப இதுதான் அன்பே சிவமா, இதனாலதான் நல்ல சிவம் வந்து நல்ல சிவமா இருக்காரு, இதனாலதான் அன்பு அரசுல உள்ள அந்த அன்பு தூக்கிட்டு அரசு அப்படின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அந்த என்ன சொல்ல அண்டை ஆக ஆரம்பிச்சது. அண்டை ஆகும்போது ஒவ்வொரு இது ரியலைஸ் ஆகும்போது நமக்கு அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதே போல அந்த ஒடிசா சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரிசா வந்து நமக்கு பல பேருக்கு வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் அந்த ஜியாகிரபிக்கலா பாத்தீங்கன்னா அங்க அது வெள்ளம்ங்கிற சைக்ளோன் வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஈவன் வந்து அந்த 2000ல கூட ரொம்ப பெரிய ஒரு சைக்ளோன் வந்துச்சு. அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட டாஸ்கே பாத்தீங்கன்னா கவர்மெண்டா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஏன்னா மனுஷங்க சாவறதோ மாடு அதிகமா சாவும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விபத்தை ஏற்படுத்திட்டு போயிடும் சைக்ளோன்ஸ்லாம் அங்க வந்துச்சுன்னா. ஃப்ளட்டா இருக்கட்டும், ஒரு கடல் இதா இருக்கட்டும், அந்த மாதிரி அதெல்லாம் இவங்க தத்ரூபமா அதுல கொண்டு வரதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி செட் இல்ல அது. ஆமா, செட் சீன்ஸ். அதுக்கப்புறமா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அடுத்து அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது. ஏன்னா அதே போல ஒரு சம்பவம் வந்து ஒடிசால ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தபோது இதை எப்படி நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஆர்ட் டைரக்டர் வச்சு அவ்வளோ இன்டர்வியூ பண்ணாங்க. ஏன்னா அதே மாதிரியான கிராஷ் அதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த கிராஷோட ஆர்டிஸ்டிக் அந்த ஷாட்டே ரொம்ப அழகா இருக்கும். ஃபுல்லா ஒரே ஷாட்ல லைனா அப்படி வரும். அது என்ன அந்த அன்பரசு ஷாட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஷாட் செம இன்டெலிஜென்ட்டா எடுத்திருப்பாங்க அதுல. அதே போல அங்க ஒரு இது நடக்கும்ல, இவரை வந்துட்டு அவரு உள்ள அதாவது உள்ள ஏத்தாம இது பண்ணிட்டு வந்துருவாரு. ஒரு மாதிரி பண்ணிட்டு வரும்போது அவர் 800 இடம் பிடிச்சி இப்படி வந்துட்டு இருக்காரு. அது வரைக்கும் என்னடா ஆக போறாருங்கும் போது இவர் ஏமாந்துருவாரு. ஏமாந்து பார்த்தா அங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி திரும்பி இருக்கும். என்னடா இப்பதான் பிளைட் எடுக்காது நீங்க, அடுத்து பார்த்தா ட்ரெயின் இல்லைன்றீங்க. அடுத்து இதெல்லாம் பாருங்களேன், ஃப்ளைட்டு, அடுத்து ட்ரெயின், அடுத்து வந்து ரோட்வே, அந்த ஒரு டிராவலோட அந்த இது வந்து அப்படியே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது மனிதனோட அதிகபட்ச இது வந்து
அதாவது எல்லாரும் போறது வந்து ஃபிளைட்ல இருக்கலாம், அதிகபட்சம் இது. எல்லாராலையும் ராக்கெட்ல போயிட முடியாது, அது ரொம்ப ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்களால தான் போக முடியும்னு வச்சுங்களேன். அதான் ஃபிளைட்டு, ட்ரெயின், அண்ட் தென் பார்த்தா ரோட்வே, அந்த ஒரு இதுக்கு வந்துடும். எனக்கு அதெல்லாம் வந்து இப்போ அதை பார்க்கும்போது தான் வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப, அதுவும் அவங்க 2 பேருக்குள்ள அந்த நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ், அது ஒவ்வொன்றும் யாரோ நமக்கு ஒருத்தவங்க வருவாங்க, நம்ம அவங்க கூட பேசிட்டே இருப்போம், ஏட்டிக்கு போட்டி தான் பேசுவோம், பட் நல்லா இருக்கும். 2 பேரும் உள்ள அடிக்கவும் செஞ்சுக்க தெரியுமா, மாறி மாறி தள்ளுமுள்ளலாம் ஏற்படும். இப்போ நம்ம காலேஜ்லாம் படிக்கும்போது லெஃப்ட் விங் ரைட் விங் டாக்ஸ் வந்து நிறைய போகும். காலேஜ் போச்சோ இல்லையோ, காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய போச்சு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா மீட் பண்ணோம். அப்போ உட்காந்து அரசியல் பேச ஆரம்பிச்சு பயங்கர விடிய விடிய சண்டை போட்டுட்டு நல்லா. அதாவது நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், இவனுக்கு ஒண்ணுனா இவன் அழுவான், இவனுக்கு ஒண்ணா இவன் அழுவான். பட் 2 பேரும் சார்ந்து இருக்கிற அந்த அரசியல் வந்து ஒரு மாதிரி கேள்விகள் கேட்க வச்சுட்டே இருக்கும். என் தலைவன் தாண்டா பெருசு, உன் தலைவன் தாண்டா பெருசு, என் கொள்கை தாண்டா பெருசு, உன் கொள்கை தாண்டா பெருசு. பட் அதெல்லாம் மீறி நீ என்னதான் பொலிட்டிக்கலி நீ ஒரு ஸ்டாண்டுக்குள்ள இருந்தாலும் இங்க மனிதம் தான் கடைசியில வந்து உனக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறத இந்த படம் திரும்ப திரும்ப உணர்த்திக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த பிலாசபிக்கல் டச்சா அந்த தான் அன்பே சிவம், உயிருள்ள ஒரு மனுஷன் அந்த ஒரு இன்னொருத்தனை மதிக்கிறதோ இல்ல அவனுக்காக ஒருத்தன் வந்து கஷ்டப்பட செலுத்துறதுதான் கடவுள். கடைசி கிளைமேக்ஸ் ஒரு சீன் வரும் தெரியுமா, வந்து சந்தான பாரதி வந்து வெட்ட வரும்போது சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போகும்போது இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாரு. நான் கடவுளா அப்படின்னு இல்லை, வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு தம்பி, உங்களுக்கு எப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னா, எனக்கும் சாமி நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எந்த சாமி அப்படின்னு நான் அப்படி கை காட்டுவாரு. நானா தம்பி, நான் சாமிலாம் இல்லை தம்பி அப்படின்னா, அப்பெல்லாம் நாத்திகம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடி டச் அதுல இருக்கும். கடைசியில உங்க பொழப்பை கேட்க மாட்டேன் போங்க அப்படின்னு, பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது வெட்ட வர்றது இவரு, சந்தான பாரதி வெட்ட வராரு, ஆனா பொழைச்சு போங்கன்னு சொல்றது அவரு சொல்லுவாரு. அது ஒரு பயங்கரமான இதா இருக்கும். அதாவது அது வரைக்குமே நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோனா உன்னேடா வெட்ட வர அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்போது, இங்க இவரும் பெரிய மாஸ் ஹீரோ தான், எல்லாமே தான். பட் ஆனா ஒரு அறிவை மட்டும் பயன்படுத்தி படங்கள் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சினிமா வந்துட்டு ஒரு ஆர்டோஸ்குள்ள இருக்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும், அப்டிராக்டா இருந்தாலும் உணர்வு பூர்வமா இருக்கும். அதுதான் வந்து மேட்ரு. அதுதான் வந்து அன்பே சிவம் நமக்கு நிறைய வந்து கன்வே பண்ணிருக்கு. இன்னைக்கு நம்ம அதை கன்சியூம் பண்ணிட்டே தானே வரோம். அது ஏதோ ஒன்று உணர்த்திட்டு தானே இருக்கு. ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் அதுல ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்ஷன் வந்துட்டு தானே இருக்கு. அன்பரசு வந்து பல பெர்ஸ்பெக்ஷன்ல இருந்துட்டே இருப்பான். என்னன்னா அந்த ஒரிசால அவருடைய ஃப்ரெண்டு இருப்பாரு, அவரை திருடன் நினைப்பான். ஓகேவா? அதே போல இங்க பார்த்தா ஒருத்தன் நல்லா கோட் சூட் எல்லாம் போட்டு அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு, சான்ஸ்கிரிட் பேசுறாரு அப்படின்னு அவன் உங்களை மாதிரி ஆள்கிட்ட திருடி இருப்பான் எங்கேயாச்சும் அப்படின்ற மாதிரி கோட் சூட் எல்லாம் போட்டிருந்தாருங்க, அது உங்களை மாதிரி ஆள்கிட்ட திருடி இருப்பான் அப்படின்னு இருப்பாரு. அப்ப டிடிஆர் சொல்லுவாரு, ஐயோ கதர் சட்டை போட்டவன்லாம் தியாகியா, கோட் சூட்டு போட்டவன்லாம் இதாங்கிற மாதிரியான இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல. இன்னைக்கும் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல யாரையோ ஒருத்தவங்கள ஒரு முடி வெட்டுறதன் மூலமாவோ இல்ல ஒரு இதன் மூலமாவோ அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அது என்னைக்கு மாத்திக்க போறோங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்வியா இருந்துட்டே இருக்கு. யாரும் இந்த அரசியல பேசவும் மாட்டாங்கல்ல அப்போ. கரெக்டா, அதுதான் இல்ல வருது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் 22 வருஷம் ஆச்சு வந்து. 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆகுது. இதுல நீங்க இன்னொன்னு நல்லா பாத்தீங்கன்னா அந்த சேன் கோப்ளின் ஆட் ஒன்னு இருக்கும்ல, அந்த மிரர் ஆட் ஃபர்ஸ்ட் ஓபனிங் சீன்ல வரும். ஆமா, அது விஸ்காம் நம்ம படிக்கும் போது அட்வர்டைசிங்ல எங்க மேம்லாம் அதுக்கு வச்சு அவ்வளவு சொல்லுவாங்க, அது ஒரு தண்ணி ஊத்துறதுல இவ்வளவு இருக்கா அப்படின்னு. ஏன் வந்து அந்த இடத்துல வேற யாரோ தண்ணி ஊத்த வந்திருந்தா அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்களா? அவங்க ஒரு பிளாக் உமன் கரெக்ட். அதுவும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இது பண்ணக்கூடியதுதான். அதைத்தான் வந்து அன்பரசு எடுத்திருப்பாரு, அவர் டைரக்ட் பண்ண ஆடுன்னு சொல்லுவாரு. அவரும் அதே மாதிரிதான் இருப்பாரு, அந்த கேரக்டர் மாதிரி தான் இருப்பாரு. அவர் அதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டலோட தான் எல்லாத்தையுமே பாப்பாரு. டக்குன்னு இந்த தீவிரவாத அட்டாக் அப்படின்ற ஒரு பேர் வந்து டக்குன்னு இவர் நல்ல விஷயம் பார்ப்பாரு. பார்த்தேன் அவர் தாங்க பாருங்க கையில இருந்து அவர் வந்து பேக்ல ஏதோ ஒன்று நீளமா தெரியுது அப்படின்னு டக்குன்னு பார்த்தா குக்கும்பரா இருக்கும். குக்கும்பரியா இதை போய் கன்னு நினைச்சிட்டு இருக்கீ அப்படின்ற மாதிரியான ஒரு இது வரும். நிறைய அதுல அந்த மாதிரி ப்ரீ ஜட்ஜ்மெண்டலாவே இருப்பாரு. ஓகே ரெட்டி நல்லா ட்ரெஸ் போட்டுருக்காரு, அப்போ நல்லவராக தான் இருப்பாரு. ஐயோ இவர் வந்து வேட்டி சட்டை போட்டுருக்காரு, ஒரு மாதிரியா இருக்காரு, ஒரு மூஞ்சில காயம் இருக்கு, அப்போ ஒரு தீவிரவாதியா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ அசம்ஷன்லயே போயிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கு. அதே போல அந்த ஷவர்ல குளிக்க போகும்போது இவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வந்துட்டே இருப்பாரு. அப்பயுமே அவர் என்ன நினைப்பாருன்னா, நமக்கு எதுவுமே தெரியாது இவர் நினைச்சிட்டு இருக்காரு போல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த நாப் லூசா இருக்குது, டமால்னு விழுந்துறாமடா, நான் நிறைய ஷவர்ல குளிச்சிருக்கேங்க அப்படின்னு தான் அவர் வார்த்தையில இருந்து அவர் இதுல இருந்தே வரும், மாதவன் இதுல இருந்தே வரும். பிளஸ் இந்த
இன்னொன்னு நம்ம இன்னொன்னு எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த காதல் சேராது. அது பெருசா காதல் வந்து அங்க ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாவும் இருக்காது. அப்படி ஒரு இது அவங்களுக்குன்னு அந்த அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவங்களுடைய இது என்ன, அது எதுவுமே இதுல வந்து பெருசா இது இருக்கவே இருக்காது. அவங்க பாட்டுக்கு வருவாங்க. அங்க பார்த்தா இவர் கூடவே ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இவங்களுக்கான அந்த ரொமான்ஸ் தான் வந்து நல்லாவே இருக்கும். ஆமா கரெக்ட். அது அண்ட் இதுல ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீன் வரும். என்னன்னா நீங்க என் கூடவே இருந்துருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுல வந்து என்னன்னா அன்பரசு வந்து ஒரு சின்ன சுயநலத்தோட இருப்பாரு. நல்ல சிவமுக்கு வந்து அந்த அந்த மாதிரியான ஆள் கிடையாது. அவர் வந்து என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். அவர் பொது உடைமை தான். அவர் எங்கனாலும் போவார். ஒரு ஜிப்சி அது மாதிரி தான். கொஞ்சம் எங்கனாலும் அவர் டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு. அங்கன்னு போயிட்டே இருப்பாரு. என்ன வந்து எங்கேயுமே ஒரு கூட்டுக்குள்ள அடைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் கடைசியில் நடிச்சிருப்பாரு. அன்பரசு வந்து அதில் ஒரு என்ன சொல்ல சுயநலமா வந்துட்டு நீங்க என் கூடவே இருந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இது வந்து என்னன்னா ஒரு ரீசெண்டாக வரல படிச்சிருந்தேன். என்னன்னா எல்லாருமே கடவுளை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் நம்ம பண்ணுவோம். கடவுள் வந்து நமக்கு ஒரு டைம் ஏதோ ஒன்று பண்ணிட்டார் அப்படின்னா கடவுள் என் கூடவே இருக்கணும், கடவுள் என் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்க வந்து நீங்க தனியா தான் போறீங்க உங்களோட லைஃப்ல. நீங்க வந்து எல்லாத்தையுமே நான் கடவுளை கூட்டு போறேன்லாம் போக முடியாது. மிஸ்டர் சிவம் வந்து என்னைக்கும் கூட உங்களுக்கு சுத்த மாட்டார். மிஸ்டர் சிவம் அங்கங்கன்னு போவாரு. நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க. எனக்கு அது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஓகே ரைட், இப்படியும் பார்க்கலாம் போல அந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இதுல இன்னொரு விஷயம், பாட்டு படத்துல சாங்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். வித்யாசாகரோட மியூசிக் கரெக்டி எடுத்திருப்பாரு. எல மச்சி மச்சின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்குள்ள அத்தனை அரசியல் பேசுவார். எனக்கு பார்த்துட்டு என்னையா அது ஒரு சாதாரண வைபு பாட்டு. அந்த பாட்டு வந்து சரி ஓகே ஏதாவது ஜாலியான பாட்டு. உதித் நாராயணன் பாடுவாரு. ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரிப்பை அந்த பாங்கு உருண்டை போட்டுதான் பாடுவார். அது இப்ப அந்த பாட்டுல ஒரு லைன் வருது என்னன்னா, ஓகே வாழ்க்கை வந்து புதையலப்பா, வலுத்தவன் எடுத்துக்கப்பா, அவன் வயிற்றுக்குத்தான் வாழ்வது தப்பாப்பா அப்படின்ற மாதிரி அன்பரசு பாடுறாரு. அதுக்கு பதில் அடிக்கிற மாதிரி என்னன்னா கேபிட்டலிசம் இது. அடுத்து இங்க ஒண்ணு பாடுறாரு, அடுத்தவன் வயிற்றுக்குள்ள உன் உணவு இல்லையாப்பா, உனது ஒரு இட்லி கான்செப்ட் அங்க போயிருக்குது. இளைச்சவன் பசிச்சிருந்தா இந்த மண்ணு தாங்காதப்பா அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம இங்க இப்போ கத்தி படம் தானே அந்த இட்லி. ஆமா கத்தி படத்துல தான் அந்த இட்லி இது வரும். என்னன்னா கம்யூனிசம்னா என்ன அப்படின்னா அது சாதாரண ஒரு இட்லி வச்சு உனக்கு பசிச்சு தீர்ந்ததுக்கு அப்புறம் நீ சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் உன்னோடது கிடையாது அப்படின்னும் போது நீ வந்து உன்னோட ஆசை வந்து போய்கிட்டே இருக்கும். ஆசை வந்து நிக்கவே நிக்காது. இங்க ஒரு 10,000 வாங்கினா 20,000 இப்போ வாங்கணும் இருக்கும், 20,000 வாங்கினா 40,000 அப்படி அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அடுத்தவன் இதையும் சேர்த்து நீ அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிற உன் ஆசையால நீ உன் வயிற்றுக்கு தான் நீ பண்ணணும்னு நினைக்கிறான். அடுத்தவன் அவன் ஆசையாலையும் அடுத்ததையும் அபகரிச்சுக்கிற, அது உன்னோடது கிடையாது, அதனால நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிசம் சைட்ல இருந்து இவர் சொல்லுவார். அது ஒரு சரியான இதா கிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த கேரக்டர்ஸா நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம். இவரு ஒரு ஏத்திஸ்டா இருப்பாரு. அதுக்கு அடுத்து அன்பு தான் எல்லாருமே கடவுள் அப்படின்னு இருப்பாரு. ஆனா இவருக்கு ஒரு பக்கம் அந்த கொடுமையை கொடுத்ததுமே ஒரு கடவுளை கும்பிடக்கூடியவர் தான். இவரை காப்பாத்தினதுமே முழுக்க முழுக்க ரிலீஜியஸ் குரூப்ல இருக்கவங்க தான். அவங்க தான் இவரையும் காப்பாற்றவும் செய்வாங்க. இதை நம்ம ரெண்டு அப்படி எடுத்துடக்கூடாது. கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க 2 பேர்னு எடுத்துக்கணும். இது வேற மாதிரி. ஓகே, அதுல நாசர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து வெளில வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் காட்டுவாரு. அவருமே வந்துட்டு அந்த உத்தமன் மாதிரிதான். உத்தமன் திருடன், அவனும் அவன் வயிற்று பொழப்புக்கு தான் திருடுறான். பட் இவரு இன்னொருத்தவங்க வயிற்று அடிச்சு திருடுறாரு. இஸ் அ பிசினஸ் மேன், இஸ் அ தீவ். ஓகே, ஆனா அவரு எந்த ஒரு போர்வையில இருக்காருன்னா ஒரு ருத்ராஜ கோட்டை ஒரு இது போட்டுட்டு அப்பப்ப தன்னை வந்துட்டு தென்னாடுடைய சிவனையே போற்றி அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வெளில ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாரு. ஆனா அங்க வேலை பார்க்குற கூலிகளுக்கு அவர் ஒரு வில்லனா இருக்காரு. கரெக்ட். அது கிளைமாக்ஸ்லயும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அந்த வில்லன் எந்த அளவுக்கு போறாருன்னா தன்னை எதிர்த்து கேட்கிற ஒரு யூனியன் லீடரு யூனியன் குரூப்ஸை வந்துட்டு முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த என்ன போகுதுன்னா பர்சனலா போகும்போது இன்னும் ஈவிலா மாறுறாரு. ஈவிலா மாதிரி அவனை மொத்தமா முடிக்கணுங்கிற லெவலுக்கு ஒரு நினைப்புல இருக்கிறாரு. திரும்பி இங்க இவர் வரும்போது அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தோட வராரு. அந்த ட்ரிபுனல்ல இருந்து எடுத்துட்டு அந்த இதோட வரும்போது நீ அந்த கையெழுத்து போட்டாதான் இது அப்படிங்கும்போது ஆனா ஒரு சுச்சுவேஷனும் கிரியேட் ஆகுது. கல்யாணம், பொண்ணு, திரும்பி இவனை பார்த்துட்டா ஒருவேளை நம்ம பொண்ணு நம்மள இதாயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு இதுவும் கல்யாணம் நின்றுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் வருது. இங்க கமலஹாசன் நினைச்சிருந்தா அவங்கள போய் பார்த்திருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம், காதலுக்கு மரியாதையா இருந்திருக்கலாம். பட் அவரு காதலுக்கு மரியாதை ஆனா அவரு அன்புக்கு மரியாதை கொடுத்து, ஏன்னா அத்தனை மக்களோட அன்பு இருக்கு, அத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு கிரேட்டர் குட் இங்க
அது நான் இந்த இடத்துல இருந்து என்னால மத்தவங்களுக்கு அந்த 910 ரூபா சம்பளத்தை என்னால இங்க உறுதிப்படுத்த முடியும் இந்த டைம்ல, இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு. சுயநலவாதி கிடையாது அவரு. அவரு ஒரு பொது உடைமையை சேர்ந்த ஒரு பொதுநலவாதி. அதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் நம்ம போக நம்ம இதை பில் பண்ணிட்டே வரோம், யோசிக்க நமக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்கு. பிளஸ் அந்த ஆனா எனக்கு என்னன்னா அந்த அந்த சனியன்கிற அந்த நாய் தான், அது எல்லாருமே சனியன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் இதாக இருக்கு. பட் அதையுமே நல்ல ஒரு இதா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து யாருக்கு இருக்குன்னா இவருக்கு இருக்கு. நல்ல ஷோக்கு இருக்கு. சங்குவும் அவரும் ஒண்ணுங்கிறது தான் ஸ்கிரீன் பிளே. இப்போ ஒவ்வொரு இதுல வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே சொல்லுவாங்கல்ல, ஹிடனா வந்து ஒன்னு வச்சிருப்பாங்க, சப்ளாட்டா ஒன்னு வச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த சங்குவும் நல்லாவும் தான் வந்துட்டு, ஏன்னா அவருக்கும் ஒரு கால் அந்த வலது கால் அந்த இது இருக்கும் போது இதுக்கும் அதே மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டீடைலிங் பண்ணி ஒரு சப்ளாட் மாதிரி அதை யூஸ் பண்ணி, அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். இப்போ இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த அன்பேஷும் வந்துட்டு அந்த தியேட்டர் ஆர்டிஸ்டா அவர் இருப்பார்ல, அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்கார்ல, நிஜம்லேயே அப்படி ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணி சப்தார் ஆஸ்மின்னு சொல்லி ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருந்தாரு. அப்போ இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் சினாரியோஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து கேள்வி கேட்டாரு. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் அவர் அடிச்சே கொண்டாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி சப்தார் ஆஸ்மி இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த நல்லா கேரக்டர் வந்து டிசைன் பண்றாங்க. அவரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு ஒரு பிசினஸ் மேனை. நம்ம இன்னொன்னு பார்த்தோம்னா இது இன்னொன்னு வந்து இந்த பிளாட் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் படம் சொல்லுவாங்கல்ல, பஸ் ஏரோப்ளேன் அந்த ஆட்டோமொபைல்ஸ், அதோட அந்த பேசிக் லைன் மாதிரியான ஒரு விஷயம் தான். எல்லாத்தையுமே ஒரு மாதிரி மிக்ஸ்டா வந்துட்டு இது பண்ணி நம்ம இதுக்கு நாயகனுக்கு பேசணுமே அதே மாதிரி தான். எல்லாரும் காட்ஃபாதர்னு சொல்லுவாங்க. பட் அந்த இது ஒரு இந்தியன் காட்ஃபாதர்ங்க மாதிரி இந்த அன்பே சிவம்ங்கிறது வந்து எல்லாத்தோட கலவையா கலந்து ஒரு கம்யூனிசம் மட்டும் இதுல பேசல, பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்ல, ஆல்ட்ருயிசம், ஹியூமனிட்டி எல்லாமே இருக்கு. எல்லாமே பேசியிருப்பாங்க. நான் முன்னாடி சொல்லுவேன், அன்பே சிவமும் சூப்பர் டீலக்ஸும் பார்த்துட்டா போதும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில தப்பே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா 2 படத்துலயும் அவ்வளோ டீப்பா ஹியூமன் எமோஷன்ஸை பத்தியும், மனிதர்கள் என்ன மாதிரியா இருக்கணும், சக மனிதர்கள் எப்படி பார்க்குறோம், நம்ம மனிதர்களோட மூளை எந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஏன்னா அதுலயும் ஒரு சீன் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வந்து சுனாமில எஸ்கேப் ஆகும்போது கடவுளோட இருந்து இயேசுவோட சிலையை பிடிச்சதுனால நீ கிறிஸ்டியன் ஆயிட்ட, இதே ஒரு டெடி வேற பிடிச்சிருந்தா நீ என்னவா இருப்ப அப்படின்ற மாதிரி. இல்ல நீங்க நல்லா எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க பொலிட்டிக்கல் படமா அணுகுறதுமே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். இது வந்து எல்லாத்துக்குமான படம். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, டைமென்ஷனலா வேற. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு இதுக்குள்ள இந்த மனுஷனா இங்க பிறந்த எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு இதுக்குள்ள சிக்கிட்டு தான் இருப்போம். ஆரம்பத்துல நீங்க ஒரு மனுஷனா பிறக்கும் போது ஒரு வேட்டையாடுதலுக்கும் சாப்பிடறதுக்கும், அதுக்கப்புறம் அடுத்து ரீப்ரொடக்டிவ் இந்த இது மட்டும் தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தா ஒன்னொன்னா வந்துச்சு. அடுத்து ஒரு பொலிட்டிக்கலா வந்து ஏதோ ஒரு கொள்கைக்குள்ளேயோ ஏதோ ஒரு இதுக்குள்ளேயோ சிக்கிட்டு தான் நம்ம தவிப்போம். அது எதுவுமே இல்லாம ரொம்ப பிராடா ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிற சிலர் தான் இருப்பாங்க. ஏன்னா அரசியல்னால உங்களுக்கு நல்லதும் கொடுக்க முடியும், கெட்டதும் கொடுக்க முடியும். சில பல விஷயங்கள் வந்து நீ முன்னேறணும், டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம அழிச்சிட்டும் இருப்போம். அதையும் தாண்டியான ஒரு விஷயமா தான் இது இருக்கு. ஏன்னா இப்போ எத்தனை நம்ம வந்து கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்த்து நம்ம போராடுற மாதிரி இங்க எத்தனை மரம் இருக்கு, எத்தனை நிலம் இருக்கு, அதெல்லாம் அழிச்சு சுரண்டுறாங்களே, அப்ப அதுக்கெல்லாம் யார் போராடுவா? புரியுதா? அதாவது இப்போ அவ்வளவு மரம் இருக்கு, அவ்வளோ காடுகள் இருக்கு, காடுகள் எல்லாமே காலியாயிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்காக இப்ப நம்ம மரம் மாநாடு நடத்தோ இல்ல அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லல. பட் அதுக்காக நம்ம பேசிதானே ஆகணும். என்னைக்கோ ஒரு வகை இந்த உலகம் வந்து நமக்கானது மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கான. அந்த அளவுக்கு அன்பே சிவம் நான் பாக்குறேன். ரொம்ப ஒரு பிராடரான ஒரு இடத்துக்கு போற மாதிரி. இட் இஸ் ஜஸ்ட் நாட் a political film. அதை தாண்டி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. ஸோ எஸ், அதனாலதான் இந்த இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனாலதான் அன்பே சிவம் பத்தி பேசணும்னு நினைக்கிறோம். அண்ட் எஸ், தட் இஸ் இட். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. அண்ட் அன்பே சிவம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் நீங்க ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மூவி டிஸ்கஷன்லாம் உங்களை வந்து மீட் பண்றோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சந்தோஷ் அண்ட் லியோ. பாய்.